ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் பால் நான் எடுத்துக்கிட்டேன். 1 லிட்டர் பாலுக்கு 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆர் வினிகர் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வாங்க பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் பாலை லைட்டாக கொதிக்க விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரப்போ 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி திரிஞ்சு வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு மெலிசான காட்டன் கிளாத் போட்டுட்டு அதில் வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். வேணாம்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ரின்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஷேப் ரெடி பண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு தனியாக வச்சுடுங்க. ஓகே, இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் ரெடி. இப்போ நம்ம பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பன்னீர் பீசஸ் 5 தக்காளி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லிஸ் ஒரு 10 to 15 நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு முந்திரி, 5 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். இது எப்படி செய்கிறதுனா, ஒரு பால் கொதிச்சிட்டு இருக்கும்போது அது மேலே வர ஏடையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஜீனியை போட்டு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கரம் மசாலா, கசூரிமேத்தி, கொரியாண்டர் லீவ்ஸ், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். இதோட ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் வெங்காயத்தை ஆட் பண்ணி அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ முந்திரி தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு. தென் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கசூரி மேத்தி, கொரியாண்டர் லீவ்ஸ் இது 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க விடுங்க. தென் 5 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், பன்னீர், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.